பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மதுரையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் கண்டனார்ப்பாட்டம். பெட்ரோல் டீசல், சமையல் எரிவாயு, உணவுப் பொருட்கள், விவசாய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் வட்டத்தலைநகரங்களில் கண்டனார்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு வட்டக்கிளை சார்பில் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்திலும், மேற்கு வட்டக்கிளை சார்பில் தல்லாகுளம் பொதுப்பணித்துறை வளாகத்திலும், வடக்கு வட்டக்கிளை சார்பில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்திலும், தெற்கு வட்டக்கிளை சார்பில் வில்லாபுரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திலும், மேலூர் வட்டக்கிளை சார்பில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலக வளாகத்திலும், பேரையூர் வட்டக்கிளை சார்பில் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்திலும், உசிலம்பட்டி வட்டக்கிளை சார்பில் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்திலும், வாடிப்பட்டி வட்டக்கிளை சார்பில் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்திலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இந்த ஆர்ப்பாட்டங்களில் மாவட்ட தலைவர் தமிழ், மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ், மாவட்ட பொருளாளர் பரமசிவன், மாவட்ட துணைத் தலைவர்கள் மனோகரன், மகேந்திரன், வட்டக்கிளை நிர்வாகிகள் சிவகுரும்பன், மணிமாறன், ராஜா, பஞ்சவர்ணம், பிரேமலதா, செல்வபாண்டி, நாகராஜ், சிவபாலன், குணாளன், அர்ஜுன்குமார், செந்தில்பாண்டி, முத்துவேல், குறிஞ்சியிளவரசன், மகுடீஸ்வரன், மாணிக்கம், திருமுருகன், ஸ்டாலின், விஜயலட்சுமி, வெற்றிவேல், திருச்செந்தில் ராஜா, வெற்றிச்செல்வன், பாஸ்கரன் உள்ளிட்ட மாவட்ட, வட்டக்கிளை நிர்வாகிகள் மற்றும் துறைச்சங்க, தோழமைச்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.